இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். லலிதால வாங்குங்க, நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இது டிஜிட்டல் திண்ணை. 234 தொகுதிகளிலையும் வேட்பாளர்களை ரெடி பண்ணிட்டாரு திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள். அப்போ சோலோவா களமிறங்க போகுதா திமுக? கூட்டணி கட்சிகள்லாம் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இதெல்லாம் என்ன விஷயம்னு பார்ப்பதற்கு முன்பு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை பார்த்துடலாம். 2014 மக்களவை தேர்தல் நடந்தப்ப தமிழகம் வித்தியாசமான களமா இருந்துச்சு. அதிமுக கூட்டணியில சிபிஐ சிபிஎம் எல்லாம் அப்போ ஜெயலலிதாவோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஆனா தொகுதிகளை ஒதுக்குறதுல உடன்பாடு ஏற்படாம போனதுனால அவங்க தனித்து நிற்கும்படி ஆயிடுச்சு. அதிமுக தனிச்சே போட்டியிடலாம் அப்படின்னு ஜெயலலிதா முடிவு பண்ணி அறிவிச்சாங்க. அந்த தேர்தலில் திமுக ஒரு அணி, இடதுசாரி கட்சிகள் ஒரு அணி, பாஜக ஒரு கூட்டணி, காங்கிரஸ் தனித்து போட்டின்னு களம் சுமார் பரபரப்பா இருந்துச்சு. கடைசியில ஜெயலலிதா 37 தொகுதிகளில் ஜெயிச்சாங்க. அகில இந்திய அளவுல பாஜக காங்கிரஸுக்கு அடுத்ததா 3வது பெரிய கட்சியாக அதிமுக விஸ்வரூபம் எடுத்துச்சு. சரி, இந்த ஃப்ளாஷ்பேக்குக்கும் நம்ம ஆரம்பத்தில் சொன்ன விஷயத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குங்க. இப்போ 2026 தேர்தல் நெருங்கிடுச்சு. ஆனால் தேர்தல் களம் அப்படி ஒன்றும் தெளிவாக இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல் வருது. எந்த கூட்டணியும் இன்னும் ஃபைனலாகவும் இல்லை. திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் ஐவர் குழுவையெல்லாம் அனுப்பி பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சாங்க ஜரூரா. ஆனா திடீர்னு விஜய் கூடவும் காங்கிரஸ் கட்சி பேச்சுவார்த்தை நடத்துது அப்படிங்கிறது பேசு பொருளா மாறிச்சு. பிரவீன் சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒரு தனி நபர் தாங்க நடத்தினாரு. இதுல ஒன்றும் அதிகாரப்பூர்வமா எதுவும் வரல என்று காங்கிரஸ் கூறினாலும் அவர் மேல் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? அப்ப டபுள் கேம் ஆடுதா காங்கிரஸ் போன்றவை விவாத பொருளாக மாறியது. அதனால் அறிவாலையும் டென்ஷனான கதையையும் நம்ம ஏற்கனவே நம்முடைய டிஜிட்டல் திண்ணையில கூறியிருந்தோம். அதே சமயம் பாஜக கூட்டணிக்கு அதிமுக போனதால தான் காங்கிரஸ் அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தல. இல்லைன்னா திமுக கூட்டணியில இருந்துகிட்டே அதிமுக தாவேக்கன்னு 2 பக்கமும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்குங்க காங்கிரஸ். இதுல ஒன்றும் தப்பு இல்லையேங்க. தேர்தல்னு வந்தா என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ அதெல்லாம் தானே ஒரு கட்சி பார்க்கணும் என்று காங்கிரஸ்காரர்களே கூறுகின்றனர். ஆனா இதுல சிஎம் ஸ்டாலின் ரொம்பவே அப்செட் ஆயிட்டாராம். இது குறித்து அறிவாலயம் சோர்ஸ்களிடம் நம்ம பேசணும். கூட்டணி பேச்சுவார்த்தையை முதல் ஆளா தொடங்குச்சு காங்கிரஸ். அதே ஜோருல விஜய் கூட பேசுறாங்க. டெல்லியில எங்க சீனியர்ஸ் லீடர்ஸ் டிஆர் பாலுவா இருக்கட்டும், கனிமொழியா இருக்கட்டும், ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி எல்லாரும் நல்லா தாங்க பேசுறாங்க, இணக்கமா தான் இருக்கிறாங்க. ஆனாலும் கூட்டணியை குழப்பி விடுற ஆளுங்க மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கலையே, அதானே பிரச்சனை. அதை காங்கிரஸ் மேலிட ஏன் செய்ய தயங்குறாங்க? இதுல வருத்தம் தாங்க எங்க சிஎம்க்கு என்று கூறுகின்றனர் அந்த சோர்ஸ். ஆனால் காங்கிரஸ் தரப்பில் பேசும் சீனியர்கள் இதை நியாயப்படுத்தவே செய்யறாங்க. பாஜக பக்கம் போக கூடாதுன்னு தாங்க விஜய போய் பார்த்தோன்னு சொல்றாங்க. அதே மாதிரி சிபிஎம் எம்பி சு வெங்கடேசன் விஜயை போய் பார்த்தாரு. முதல்ல இப்படி ஒரு சந்திப்பே நடக்கவே இல்லைன்னு மறுப்பு தெரிவிச்சாரு. அப்புறமா அதிமுக பாஜக கூட்டணிக்கு தாவேக போக கூடாதுன்னு விஜய்க்கு போய் கிளாஸ் எடுத்துட்டு வந்தேங்க என்று கூறுகிறார். விஜய் தன்னை முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்கும் போது பாஜக அதிமுக கூட்டணிக்கு எப்படி போவாரு? இவங்க விஜய சந்திச்சதை நியாயப்படுத்த எங்க கோபத்தை தணிக்க இப்படியெல்லாம் சொல்லிக்கிறாங்க என்று வருத்தப்படுகின்றன அறிவாலய வட்டாரங்கள். இவங்க எல்லாம் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சந்திச்சு பேசுறதுனால விஜயும் திமுக கூட்டணியில சிக்கல் வரும், காங்கிரஸ் நம்ம கூட வரும், காங்கிரஸ் வந்தா விசிகவும் கூட வரும்னு ரொம்பவே காத்துக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் அதிமுகவுக்காக அதானியே பாஜக களமிறக்குது. பீகார் மாதிரி கடைசி நேரத்துல ரூபாய் 10,000 உதவித்தொகை அறிவிப்பை பாஜக வெளியிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை என்று கூறுகிறார்கள். இவ்வளவையும் கூட்டி கழிச்சு பார்த்து தான் சிஎம் தெள்ள தெளிவா ஒரு முடிவே எடுத்துட்டாரு. கூட்டணிக்குள்ள யாரு வர்றாங்க யாரு வரல இதெல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். நம்ம டார்கெட் வெற்றி. 2026 திமுக அரசு தான் மீண்டும் ஆட்சி அமைக்கணும். அதனால 234 தொகுதிகளையும் கவனம் செலுத்துங்க என்று கட்டளையிட்டாராம். ஏற்கனவே உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்கு, பெண் டீம் ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்கு, சிஎம் தனியா ஒரு ஏஜென்சி மூலமாகவும் ரிப்போர்ட் வாங்கி கையில வச்சிருக்கிறாரு. இதையெல்லாம் கூட்டி கழிச்சு 234 தொகுதிகளுக்குமே வேட்பாளர் லிஸ்ட் சிஎம் ரெடி பண்ணிட்டாராம். சிஎம்மோட இந்த லிஸ்ட்ல சிட்டிங் எம்எல்ஏக்கள் பலருக்கும் சான்ஸ் உண்டு என்பது அவர்களுக்கு தித்திப்பான செய்தி. உதயநிதிக்காக இளைஞரணி கோட்டாவும் ஒதுக்கி இருக்கிறாராம். 234 தொகுதியிலையும் நாம நிக்கிறோம்னு இறங்கி வேலை செய்யவும் சொல்லியாச்சு.
தொகுதி செலவுக்கு அனுப்ப வேண்டியதையும் அனுப்பியாச்சு. மிச்சம் எல்லாத்தையும் வேட்பாளர்கள் பார்த்துக்குவாங்க. இப்போ 234 தொகுதிகள்லையும் நம்ம களம் இறங்கி வேலை செய்வோம். கூட்டணி ஃபைனல் ஆகும் போது யாருக்கு என்ன கொடுக்கறதுங்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். 2014 லோக்சபா எலெக்ஷன்ல சோலோவா களமிறங்கி அதிமுகவை ஜெயலலிதா இப்படி ஜெயிக்க வச்சாங்களோ அதே மாதிரி சிஎம்ஓ அதிரடியா களமிறங்கிட்டார் என்று காலரை தூக்குகின்றனர் திமுகவின் உடன்பிறப்புகள். இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். லலிதால வாங்குங்க, நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.